அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, யுஜிசி நடத்தக்கூடிய அந்த நெட் தேர்வ எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றது தான் இந்த காணொளியில நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதுவும் தமிழ் மொழியிலேயே நம்ம இந்த தேர்வுக்கான விண்ணப்பத்த எப்படி பூர்த்தி செய்ய போறோம் அப்படின்றத ஒவ்வொரு படிநிலைகள்ல நம்ம பார்க்க போறோம். அதனால மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பாருங்க, யுஜிசி நெட் தமிழ், அதாவது நீங்க யுஜிசி நெட் அப்படின்னு கூகுள் சைட்ல நீங்க அடிச்சீங்க அப்படின்னாவே, ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்ற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல வரக்கூடிய அந்த ரிசல்ட்ட நம்ம தொட்டோம்னாவே, அந்த சைட்டுக்குள்ள போயிரும். அதுல வந்து அவங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 16ஆம் தேதி ஏப்ரல் 16ஆம் தேதி ப்ராசஸ் பண்ண ஒரு சுற்றறிக்கைய அனௌன்ஸ்மென்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆ ஏப்ரல் 16ஆம் தேதி, அதாவது 16/4/2025 இருந்து 7/5/2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிளா இருக்கும். அதாவது நம்ம வந்து விண்ணப்பிப்பதற்கான சூழல் இருக்கும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப 16ஆம் தேதி தொடங்கி மே 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நாளை ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு தேதி வந்து 6/5/2025. இன்னும் 1 நாள் மட்டும் இருக்கு. நம்ம சேனல நீங்க வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா அப்ளை பண்ணிறலாம். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ வந்து கட்டுறது என்னைக்கு அப்டின்னா, நம்ம முதல்ல வந்து அப்ளை பண்ணி ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் ஐடி வந்து கிரியேட் ஆகும், ஜெனரேட் ஆகும். அந்த ஸ்டெப்பயாவது முடிச்சிருக்கணும். அதுல ஃபீஸ் வந்து கடைசி ஸ்டேஜ்ல போய் ஃபீஸ் மட்டும் பெண்டிங்ல வச்சிருந்தோம் அப்டின்னா, 1 நாள் டைம் குடுக்குறாங்க. அதாவது 8ஆம் தேதி நைட்டு 11:59க்குள்ள அந்த ஃபீஸ வந்து கட்டணும். அது வந்து கிரெடிட் கார்ட வச்சு கட்டலாம். இல்ல டெபிட் கார்டு, இல்ல நெட் பேங்கிங் அல்லது யுபிஐ அந்த வசதியும் இருக்கு. அதையும் நம்ம இந்த காணொளியில கடைசியா பார்க்க போறோம். அதுக்கப்புறமா ஏதாவது கரெக்ஷன் இருந்தா, ஒரு பர்ட்டிகுலரான இடத்துல ஏதாவது அந்த கரெக்ஷன் இருந்தா, அது 9ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி 2 நாள் வந்து அதுக்கு டைம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போறோம், அதாவது அட்வான்ஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்ப அப்டின்னா, ஆ ஆ எப்ப அப்டின்னா, ஆ இன்டிமேட்டர் வந்து லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து அது பின்னாடி வந்து சொல்லப்போறோம் அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப அப்படின்னா, அதுவும் வந்து டூ பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்ப எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா, ஒரு தற்காலிகமா அப்படின்னா 21 ஜூன்ல ஆரம்பிச்சு 30 ஜூன்லக்குள்ள அந்த எக்ஸாம நடத்தி முடிச்சுருவாங்க. அது வந்து சப்ஜெக்ட் வைஸா பிரிச்சுருவாங்க. அதே மாரி அந்த சென்டர், டேட்டு, அதே மாரி அந்த ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட்டா, செகண்டா, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் பேஸ்ல எக்ஸாம் வைக்கலாம். ஆனா, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3, 4 ஆண்டுகளா ஷிஃப்ட் அடிப்படையில வைக்கிறாங்க. ஏன்னா, அந்த எண்ணிக்கை வந்து கூடுதலா இருக்கு. இந்த விண்ணப்பிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும், தேர்வு எழுதக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கிறதுனால, ஷிஃப்ட் பேஸ்ல காலை, மாலை அப்படின்ற அந்த ஷிஃப்ட் பேஸ்ல 2 பேஸ்ல நடத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் கீ எப்போ வரும் அப்டின்னா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவோம். எதுல அப்டின்னா, வெப்சைட்ல அப்டின்றத சொல்றாங்க. வெப்சைட்டுக்கான லிங்க் அங்கேயே குடுத்துருக்காங்க. ugcnet.nta.ac.in இதுதாங்க இந்த நம்ம நெட்டுக்கான சைட். இதுல இங்கேயே வந்து அப்ளிகேஷனோட ஃபீஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜெனரல் அன்ரிசர்வ்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1150, ஜெனரல் கேட்டகரியும் அதுல ஓபிசில வரவங்களுக்கும் ரூ. 600 அப்படின்ற அமௌண்ட்டும், அ 3 ஜெண்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அதே மாரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 325யும் அந்த தேர்வுக்கான ஃபீஸுங்க. இதுதான் முதல் அடிப்படையான ஒரு சுற்றறிக்கை அப்ப பாஸ் பண்ணது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த யுஜிசி சைட்ல போயி அங்க பாருங்க மேல லிங்க் அந்த சைட்டுக்கான நேம் இருக்கு. நீங்க இந்த நேம தொட்டீங்க அப்டின்னா, விண்டோ இதுல தான் ஓப்பன் ஆகும். யுஜிசி நெட் அப்படின்னு அடிச்சீங்கன்னாவே, இந்த விண்டோ தான் ஓப்பன் ஆகும். அதுல தான் அந்த ரிசல்ட் பாருங்க. ஓப்பனிங் ஆன் தி ஆன்லைன் போர்ட்டல் அப்படின்னு இருக்குங்க இல்லையா? அந்த சப்மிஷன் டூ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் ஃபார் யுஜிசி நெட் ஜூன் 2025 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதுல தான் நம்ம முன்னாடி பார்த்த அந்த சர்க்குலர் வந்து அதுல வந்திருக்கும். இதுல ரன்னிங் மெசேஜா ஒண்ணு போதுங்க பாருங்க பாருங்க. யுஜிசி நெட் ஜூன் 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோ இஸ் லைவ் அப்படின்னு இருக்கும் பாருங்க. அத தொட்டாலும் சரி, இல்ல அப்படின்னா அந்த லேட்டஸ்ட் நியூஸ்ன்னு இருக்கு பாருங்க. அங்க இருக்கிற அந்த கிளிக் ஹேர் டூ ரிஜிஸ்டர் லாகின் அப்படின்னு இருக்கும். அத நீங்க தொட்டீங்க அப்படின்னா, அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ தான் இது. இப்ப இந்த விண்டோவுல எங்க நம்ம நம்ம அப்ளிகேஷன் நம்பரே நம்மளுக்கு வந்திருக்காது.
பாஸ்வேர்டும் இருக்காது. அதே மாரி நம்ம அந்த பின் நம்பரையும் செட் பண்ற மாரி ஆப்ஷன் வராது. அதனால முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சைடுல பாருங்க அந்த லேப்டாப் வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு கீழ பாருங்க, நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஏர்ன்னு இருக்கு பாருங்க. அத நம்ம கிளிக் பண்ணணும் அத கிளிக் பண்ணோம்னா, அடுத்து என்ன ஆகும் அப்டின்னா, இது மாரி ஒரு விண்டோ மறுபடியும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ வந்து சொல்லியிருப்பாங்க. அது விதிமுறைகள்லாம் குடுத்துருப்பாங்க. எப்படி அந்த எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறமா நம்ம இதுல எப்படி அத அப்ளை பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையா சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும். அதே மாரி ஃபீஸ் எப்படி பேமெண்ட் பண்ணணும். அ இந்த ஃபோட்டோலாம் வந்து ஒரு கேபி இருக்கும். அந்த சிக்னேச்சருக்கும் ஒரு கேபி இருக்கும். அந்த கேபி அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கன்வெர்ட் பண்ணணும். அது எல்லாத்தையுமே இதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாரி ஃபீஸ் பேமெண்ட்டையும் இதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்த அடுத்த ஆப்ஷன்ல பாருங்க, இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா, ஒரு 7 அந்த படிநிலைய சொல்லியிருப்பாங்க. 7 ரூல்ஸ சொல்லியிருப்பாங்க. அந்த 7 ரூல்ஸையும் முடிச்சதுக்கப்புறம், பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஐகான் இருக்கும். ஒரு எம்ப்டி பாக்ஸ் ஒண்ணு இருக்கும். ஐ ஹேவ் டவுன்லோட் அப்படின்னு இருக்கு பாருங்க. அங்க இருக்கிற ஒரு அந்த எம்ப்டி பாக்ஸ வந்து நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து இந்த மஞ்ச கலர்ல இருக்கு பாருங்க. கிளிக் ஹியர் டூ ப்ராசஸ் ப்ராசஸ்டுன்னு இருக்கும். அத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல இருந்து தான் நம்ம அ அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட்டிங் அந்த ப்ராசஸ தொடங்குறோம். இதுல நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நம்ம பான் கார்ட வச்சு ஓப்பன் பண்ணலாம். பாஸ்போர்ட் வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஆதார் கார்ட வச்சு ஓப்பன் பண்ணலாம். நீங்க அதுல எந்த ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்றீங்களோ, அதுக்கான ப்ராசஸ தொடங்கும். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பான் கார்டு இருக்கு. நான் பான் கார்ட கிளிக் பண்றேன். பான் கார்ட கிளிக் பண்ணோனே, அந்த பான் கார்ட்ல வரக்கூடிய அந்த ஒரு 8 இலக்க எண்கள் வரும். அந்த 8 இலக்க எண்ண நான் வந்து அந்த எம்ப்டி பாக்ஸ்ல நான் வந்து அத வந்து பதிவிடணும். பதிவிட்டு மறுபடியும் கிளிக் ஹியர் குடுத்தேன் அப்டின்னா, மறுபடியும் அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். என்ன அப்டின்னா, அந்த பான் கார்டுக்கான நம்பர் வந்து மேல டிஸ்ப்ளே ஆயிரும். டிஸ்ப்ளே ஆன உடனே, அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ என்ட்ரி பண்ற மாதிரி வரும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டோட நேம், அதுக்கடுத்து அப்பாவினுடைய நேம், அம்மாவினுடைய நேம், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், அதே மாரி இமெயில் அட்ரஸ். அந்த இமெயில் அட்ரஸ வந்து கன்ஃபார்ம் அட்ரஸா அதையும் மறுபடியும் நம்ம 2 முறை என்ட்ரி பண்ணணும். இங்க ஸ்டார் போட்டது எல்லாமே ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். நம்மளுடைய நேம வந்து நீங்க டைப் பண்ணும்போது இனிஷியல் அதாவது வந்து தலைப்பெழுத்த முதல்ல அ டைப் பண்றோம் அப்டின்னா, ஒரு ஸ்பேஸ் விடுவோம். இது ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன் அப்டின்னா, இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் மாரி எ யுஜிசி சைட்லருந்து வரும். அதாவது என்டிஏ சைட்லருந்து வரும். அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. என்ன அப்டின்னா, நம்ம அப்ளிகேஷன்ல வரக்கூடிய அந்த 4 எழுத்த வந்து கேப்சல் லெட்டர்ல எழுதணும். அதாவது நம்மளுடைய பேர. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இனிஷியல் எழுதி ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பீங்க. அடுத்து உங்க நேமோட 2 லெட்டர் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அந்த 4 லெட்டர். அதோட நம்ம டேட் ஆஃப் பர்த்த வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் இல்லாம, அந்த பார் நம்ம போடுவோம் இல்லையா? அந்த பார் இல்லாம நம்ம டேட் ஆஃப் பர்த்த அ டிடி அ எம்எம் ஒய்ஒய்ஒய் அந்த அந்த ஃபார்மேட்ல நம்ம போட்டோம்னா தான் அந்த நம்ம வெற்றி பெற்ற அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்டா நம்மளுக்கு வந்தது ஓப்பன் ஆகும். அதனால இனிஷியல போட்டீங்க அப்டின்னா, அத ஞாபகம் வச்சுக்கங்க. இல்ல அப்டின்னா பேர் எழுதிட்டு கடைசில இனிஷியல போடுங்க. அப்ப எதுவா இருந்தாலும் சரி, 4 லெட்டர் நம்மளுடைய நேம்ல நீங்க எந்த ஃபார்மட்ல அடிக்கிறீங்களோ, அந்த ஃபார்மட்ல இருந்து 4 லெட்டர் வந்து கேப்சல் லெட்டரா பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்த ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாம மென்ஷன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த கேண்டிடேட்டோட நேமு, அப்பாவினுடைய நேம். இந்த அப்பாவினுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்ல இனிஷியல பயன்படுத்தி, அப்புறம் நேம மென்ஷன் பண்ணலாம். அதே மாரி அம்மாவோட நேமையும் அப்படியே நீங்க மென்ஷன் பண்ணலாம். அதுல எந்த சிக்கலும் கிடையாது. டேட் ஆஃப் பர்த் அதையும் பார்த்துக்கோங்க. இமெயில் ஐடி 2 முறை கேட்கறாங்க. அதையும் அதே மாரி ஜெண்டர் நம்ம ஆணா, பெண்ணா அத வந்து பார்த்துக்கணும். மொபைல் நம்பர் ஆ கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் ஒண்ணு இருக்கும். அதே மாரி ஆல்டர்னேட்டிவா ஒரு மொபைல் நம்பர் கேட்கறாங்க. அதுவுமே ரொம்ப முக்கியமானது. நீங்க அதையும் குடுத்துருங்கங்க. நேஷனாலிட்டி அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ ஐடென்டிஃபை டைப் வந்து அது என்னன்னு கேட்பாங்க. அதே தான் முன்னாடி நம்ம குடுத்தது தான் பான் கார்டு தான் குடுத்துருப்போம். நீங்க பான் கார்டு குடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது வேணுனாலும் நீங்க குடுக்கலாம். தவறு கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் அட்ரஸ் அதாவது 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு பிரசன்ட் இன்னொன்னு வந்து பெர்மனன்ட். நீங்க பிரசன்ட் அட்ரஸ் தான் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு அப்படின்னு வச்சிருக்கீங்க. 2ம் சேம் தான் அப்படின்னா, அந்த சேம் ஆஸ் பிரசன்ட் அட்ரஸர்ன்னு ஒரு ஐகான் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பிரசன்ட் அட்ரஸ் நீங்க என்ன ஃபில் பண்ணீங்களோ, அதே பெர்மனன்ட் அட்ரஸுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்மளுடைய நேமு, அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதாவது ஒரு சப் லோக்காலிட்டி, அதே மாரி பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டோட பின்கோடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாவே நம்ம ஃபில் பண்ணணும்.
இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இங்க தான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பாஸ்வேர்ட வந்து கிரியேட் பண்ண சொல்லி ஒரு இடத்துல இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. இப்ப இதுல எப்படி நம்ம அந்த பாஸ்வேர்ட செட் பண்ணணும் அப்படின்னா, ஆ கண்டிப்பா ஒரு கேப்பிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். அது கேப்பிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல கேப்பிட்டல் அ அதாவது வந்து கேப்சல் லெட்டர் அந்த ஐகான வந்து கிளிக் பண்ணி ஒரு லெட்டர அடிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து அந்த எண்கள் இருக்கு இல்லையா? எண்கள்ல ஏதாவது நம்பர் அதாவது 8 மினிமம் வந்து 8 நம்பர் வந்து பாஸ்வேர்டா செட் பண்ணணும். அதுல கேப்சல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கணும். எண்கள யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஃபார்மட்ல பாஸ்வேர்ட ஃபிட் பண்ணணும். தயவு செஞ்சு பாஸ்வேர்ட ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி, பக்கத்திலேயே ஒரு பேப்பர வச்சிருந்து, அந்த பேப்பர்ல என்ன பண்ணுங்க, இந்த பாஸ்வேர்ட எழுதி வச்சுக்கங்க. எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபிட் பண்ணுங்க. ஏன்னா வந்து மறந்துருவோம். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் பார்த்துக்கங்க. அதேமாரி பக்கத்திலேயே ஒரு கண் ஐகான் இருக்கும். நீங்க அத ஒரு முறை கிளிக் பண்ணீங்கன்னாவே, அந்த ஐகான்ல நீங்க என்ன பாஸ்வேர்ட் ஃபிட் பண்ணீங்களோ, அது நம்ம வியூ பண்ண முடியும், பார்க்க முடியும். அதுக்கடுத்து வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கு என்ன நிக் நேம் இருந்துச்சு? நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தீங்க? அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ரிலேட்டடா ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 4 கொஸ்டின் கேட்டு அதுக்கு நீங்களே கீழ ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். சப்போஸ் இது எதுக்கு அப்டின்னா, நம்மளுக்கு அந்த பாஸ்வேர்ட மறந்துட்டோம் அப்டின்னா, அந்த இடத்துல ஃபர்கெட் பாஸ்வேர்ட குடுக்கும்போது, இந்த கொஸ்டின் நம்ம சஜெக்ஷன்ல குடுத்த அந்த கொஸ்டின கேட்பாங்க. அப்ப நீங்க பர்த்டே அதாவது சாரி என்ன பிறந்த இடம் வந்து எங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த சிட்டி வந்து எதுன்னு கேட்கலாம். இல்ல உங்களுக்கு பெட் நேம் என்னன்னு கேட்கலாம். அப்ப அதனால இதையுமே கொஞ்சம் கவனமா வச்சுக்கங்க. பாஸ்வேர்ட மறக்கிற பட்சத்துல ஃபர்கெட் பாஸ்வேர்ட் குடுக்கும்போது கண்டிப்பா அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்பான். கேட்கற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனால மறந்துறக்கூடாது. அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு கேப்ச்சா வரும். இதுதான் அந்த செக்யூரிட்டி பின். இந்த கேப்ச்சாவ நீங்க அங்க அப்படியே அத பார்த்து, அ அப்படியே பார்த்து நீங்க டைப் பண்ணா போதும். சப்போஸ் கேப்ச்சா வரல அப்படின்னா, பக்கத்திலேயே பாருங்க ஒரு பச்சை கலர்ல அ ரெப்ரஸ்ன்னு ஒரு அந்த ஐகான் இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கேப்ச்சா மறுபடியும் வந்து உங்களுக்கு விசுவல் ஆகும். வியூ ஆகும். அத வச்சு நீங்க மறுபடியும் பார்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஐகான் கேட்கறாங்க. கேண்டிடேட்டோட நேம் வந்து சரிதானா? அப்பாவினுடைய நேமு, அம்மா நேமு, அதே மாரி ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது அட்ரஸ். இது எல்லாமே கரெக்ட்டு அப்டின்னா, நீங்க கண்டிப்பா கரெக்ட் அப்டின்றதுக்கு நீங்க வந்து என்னது அக்ரி அப்டின்றத கிளிக் பண்ணி, அடுத்து சப்மிட் அண்ட் செண்ட் ஓடிபி அப்டின்ற ஆப்ஷனுக்கு போயிடலாம். சப்போஸ் ஏதாவது தவறா இருக்கு அப்டின்னா, நீங்க இங்கேயே எடிட் பண்ணிக்கலாம். இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். நம்ம மெயிலுக்கு போன ஓடிபிய நாங்க அங்க டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ச்சாவ இங்க போடணும். இதுதான் ப்ராசஸ். அதுக்கு அடுத்து வர்றது தான் என்னன்னா, இப்ப ப்ராப்பரா ஸ்டெப்ப முடிச்சுட்டோம். இப்ப அடுத்த கட்டமா என்ன அப்டின்னா, நம்ம மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். இப்ப நான் முதல்ல சொல்லும்போது அந்த லேப்டாப் யூஸ் பண்ற மாரி ஒரு ஐகான் இருக்கும். அதுக்கு பக்கத்துல கீழ இருக்கிற நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் அதுக்குள்ள போணும். ஆனா இனிமேல் வந்து அதுக்குள்ள போக்கூடாது. நம்மளுக்கு ஏன்னா அப்ளிகேஷன் நம்பர குடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நாம தான் ஒரு பாஸ்வேர்ட செட் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த அப்ளிகேஷன் நம்பர் இடத்துல அந்த நம்மளுக்கு மெயிலுக்கு வந்த நம்பர எடுத்து நீங்க அங்க என்ட்ரி பண்றீங்க. பாஸ்வேர்ட் ஆல்ரெடி நீங்க தான் ஃபிட் பண்ணியிருக்கீங்க. அந்த பாஸ்வேர்டையும் ஃபிட் பண்றீங்க. கீழ இருக்கிற கேப்ச்சாவ மேல அப்படியே என்ட்ரி பண்றீங்க. அடுத்து இதுல லாகின் அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும் பாருங்க. லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின தொட்டீங்க அப்படின்னா, அடுத்த கட்டமா ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம். ஏன்னா, அதுதான் முதல் ஸ்டெப்பு. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்க்க போறோம். அடுத்து பேமெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பார்க்க போறோம். இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும். அத நீங்க அந்த மெயில்ல இருந்து நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பாருங்க, அந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த கட்டமா ப்ராசஸ் மறுபடியும் போகும். இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஆ நம்மளுடைய அந்த அட்ரஸ மறுபடியும் என்ட்ரி பண்ற மாரி கேட்கும். இந்த அட்ரஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணலாம். அதே மாரி மொபைல் நம்பர் எல்லாமே இங்க கேட்கும். இமெயில் அட்ரஸு எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இது எல்லாமே கேட்கும். மறுபடியும் அதே மாரி அந்த சேம் அட்ரஸ குடுத்துட்டோம் அப்டின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஃபிட் ஆயிரும். மறுபடியும் கேப்ச்சாவ போட்டு கீழ வந்து ஐ அக்ரின்னு இருக்கும். அதையும் நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, அடுத்த கட்ட ப்ராசஸா இப்ப மறுபடியும் போகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஆ டீட்டெயில்ஸ் அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் நம்மளுடைய டீட்டெயில்ஸ ஃபில் பண்ண மாரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சாரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் 2வது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் டீட்டெயில்ஸ்.
இதுல நம்மளுடைய நேம மறுபடியும் மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த், அதே மாரி ஜெண்டர், அப்பாவினுடைய பேரு, அம்மாவினுடைய பேரு, நேஷனாலிட்டி, அதுல இங்க வந்து கேட்டகரி பாருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கேட்டகரிய குடுத்துருந்தாங்க. நீங்க எந்த கேட்டகரில வரீங்க, எந்த ரோஸ்ட்ல வரீங்க அப்படின்னு. அது இன்னைக்கு இப்போ வந்து புதுசா ஒண்ணு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, கன்ஃபார்ம் கேட்டகரி அதுதானா? அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்ற இன்னொரு அடிஷனலான ஒரு ஆப்ஷனையும் இப்ப புதுசா குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க சைட்ல இருந்து நீங்க ஓபிசிக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னா, வில்லிங்கா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எஸ் குடுக்கலாம். உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நோ குடுக்கலாம். அதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அது குடுத்ததுக்கு அப்புறமா ஐடென்டிஃபை டைப் சரிங்களா? அதுல நீங்க எ எந்த அடிப்படையில வருவீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நீங்க டைப்ல வந்து நீங்க எனது பான் கார்டு எதுனா ஒண்ணு குடுக்கலாம். அந்த நம்பர நீங்க மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து இது வந்து ஸ்டேட் கேட்கும். நீங்க ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு தான் மென்ஷன் பண்ண போறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூ கேண்டிடேட்டான்னு கேட்கறாங்க. இல்ல அப்படின்னா, எஸ் அப்படின்னா எஸ், நோ எஸ்ன்னு குடுங்க. நோனா நோன்னு குடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த டைபார்ட்டீஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியா தொந்தரவு இருக்கான்னு கேட்பாங்க. எஸ்ன்னா எஸ், நோனா நோ அதே மாரி குடுத்துடலாம். அ ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அது உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து கேப்ச்சா மறுபடியும். கேப்ச்சாவ மறுபடியும் இங்க என்ட்ரி பண்றீங்க. அதுக்கு அடுத்து கீழ வந்து ஒரு ஐகான் இருக்குது. அந்த ஐகான்ல நம்ம என்ன பண்ண போறோம்? அக்ரீன்னு குடுக்க போறோம். அதுக்கு அடுத்து அடுத்த கட்டமா ப்ராசஸ் என்ன ஆகும் அப்டின்னா, குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயில்ஸ ஃபில் பண்ற மாரி இருக்கும். இங்க சப்ஜெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்ம எந்த எக்ஸாமுக்காக அப்ளை பண்றோம் அப்டின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்னா தமிழ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். மறந்துறக்கூடாது. இங்கிலீஷ் அப்டின்னா இங்கிலீஷ்க்குன்னு ஒரு சப்ஜெக்ட் கோடு இருக்கும். அந்த கோட நீங்க மென்ஷன் பண்ணினாவே வந்துரும். அந்த லிஸ்ட்லயே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து மறுபடியும் இந்த இந்த ஐகானும் புதுசு தான். இந்த ஆப்ஷனும் கன்ஃபார்ம் சப்ஜெக்ட். நீங்க எந்த சப்ஜெக்ட் நீங்க அப்ளை பண்றீங்களோ, அது கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்டின்னு கேட்கறாங்க. அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு நீங்க தமிழ்ல தான் எக்ஸாம் தமிழ் நெட் எக்ஸாம் வந்து தமிழ் மேஜருக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்டின்னா, தமிழ் இல்லையே அப்டின்னு நெனைச்சிடக்கூடாது. கொஸ்டின் பேப்பரோட மீடியம்னு கேட்பாங்க. அதுல வந்து இங்க ஹிந்தி, இங்கிலீஷ்ன்னு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு தான் இங்கிலீஷ்ல வரும். செகண்ட் பேப்பர் நீங்க எந்த மேஜர் சூஸ் பண்றீங்களோ, அது தமிழுக்கு மட்டும் தமிழ் வரும். மீதி எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல தான் எழுதுற மாரி இருக்கும். அதனால இங்க வந்து இங்கிலீஷ தான் கிளிக் பண்ற மாரி இருக்கும். அதனால அதுக்கும் கன்ஃபார்ம் கொஸ்டின் பேப்பருடைய மீடியம் கேட்கறாங்க. அதுக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இங்கிலீஷே குடுத்துறலாம். அதுக்கு அடுத்து என்ன அப்டின்னா, ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 2025ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, இந்த எழுத்து எனக்கு சரியா தெர்ல. அநேகமா இதுக்கு வந்து ஜூன் அ எஸ்ன்னு தான் நெனைக்கிறேன். சரிங்களா? அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. எழுத்து சரியா தெரியாதனால. அதே மாரி மறுபடியும் ஒரு கேப்ச்சா கேட்கறாங்க. அந்த கேப்ச்சாவ நீங்க ஃபில் பண்றோம். அடுத்து வந்து அக்ரி குடுக்குறோம். அடுத்து இது சேவ் ஆயிரும். ஒவ்வொரு இடத்துலயுமே சேவ் அடுத்து நெக்ஸ்ட் அப்டியே அந்த ஆப்ஷன் வந்து அடுத்தடுத்து அப்டியே போயிட்டுருக்கும் அந்த ப்ராசஸ். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்ல மறுபடியும் அந்த ப்ராசஸ் வந்து கீழ கொண்டு போறாங்க. ஆமா. நம்ம அங்க குடுக்குறப்போ, அந்த மாஸ்டர் லெவல வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து அப்ளை பண்றது வந்து யுஜிசி நார்ம்ஸ் படி நீங்க எந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்கன்னா, நம்ம பிஜி முடிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். மாஸ்டர் லெவல்ல முடிச்சிருந்தா தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் லெவல்ல நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, நீங்க என்ன பிஜி முடிச்சீங்களோ அத மென்ஷன் பண்ணும்போது, ஸ்டேட்டஸ் கேட்கும். பாஸ் பண்ணிட்டீங்களா? இல்லையா? அப்படி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எந்த ஆண்டுல பாஸ் பண்ணீங்க? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ அதோட வந்து அந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணீங்க? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த யுனிவர்சிட்டி கீழ வருது? அதோட எக்ஸாமினேஷன் என்ன? அதுக்கப்புறமா ஸ்டேட் எங்க? அந்த ஸ்டேட்டோட எந்த ஸ்டேட்ல அந்த யுனிவர்சிட்டி இருக்கு? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சிஜிபி அடிப்படையில உங்க மார்க்க சொல்றீங்களா? இல்ல பெர்சன்டேஜ் அடிப்படையில மார்க் சொல்றீங்களா? அப்படின்னு கேட்கும். இது எல்லாமே நம்மளுடைய அந்த பிஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் அதாவது கன்சால்டேட்ல இருக்கும். நீங்க சிஜிபிஏ அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். இல்ல அப்படின்னா பெர்சன்டேஜ்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, டோட்டல் மார்க் எவ்வளோ அந்த மார்க்கையும், அதே மாரி நீங்க எடுத்த மார்க்கையும் அந்த வேல்யூவான மார்க்க நீங்க அத மென்ஷன் பண்ணும்போது, அதுவே பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிரும். இதெல்லாம் ஃபில் பண்ண உடனே மறுபடியும் ஒரு கேப்ச்சா இருக்கும். கேப்ச்சாவ என்ட்ரி பண்ணிட்டு, ஐ அக்ரி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, மறுபடியும் அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போகும். இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பிஹெச்டி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்க வந்து பிஹெச்டி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அத மென்ஷன் பண்ணணும். அது எந்த யுனிவர்சிட்டி கீழ நீங்க பண்ணீங்க? எப்போ ரிஜிஸ்டர் பண்ணீங்க? எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கற மாரி வரும். அதே மாரி 2வது என்ன அப்படின்னா, நீங்க 1991க்கு முன்னாடி வந்து என்னது ஆ முடிச்சுட்டீங்களா? அத வந்து கேட்கும். நீங்க பின்னாடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஆ நோன்னு குடுங்க. அதுக்கு முன்னாடியே
பின்னாடி அதாவது பின்னாடி தான் நம்ம எல்லாம் பெரும்பாலும் முடிச்சிருப்போம். அதனால நோன்னு குடுங்க. 1991 முன்னாடியே முடிச்சிட்டீங்க அப்படின்னா, எஸ்ன்னு நீங்க குடுங்க. அதே மாரி ரிசர்ச் அதே மாரி எக்ஸ் சர்வீஸ்மேன் டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க. அங்க நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா, அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாரி ஃபில் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நோன்னு குடுத்துருங்க. மறுபடியும் கேப்ச்சா தான். கேப்ச்சா போட்டு மறுபடியும் ஐ அக்ரீன்னு குடுத்தீங்க அப்படின்னா, மறுபடியும் அடுத்த ப்ராசஸ் போகும். இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வரும். நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நீங்க இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு கிளிக் பண்றோமோ, அதுக்கு மட்டும் தான் அ எலிஜிபிள் ஆகுற மாரி இருந்துச்சு. ஆனா, இப்ப நீங்க எத கிளிக் பண்ணாலுமே 3 ஆப்ஷனுமே கிளிக் ஆகுற மாரி தான் இருக்கு. அசிஸ்டன்ட் புரொஃபஸரும் கிளிக் ஆகும். அதே மாரி ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பும் வரும். அதே மாரி பிஹெச்டி ஒன்லயும். இந்த 3 கேட்டகரி வைஸா நம்ம எந்த லெவல்ல மார்க் எடுக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே என்ன ஆயிரும் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ல மென்ஷன் பண்ணி வரும். இப்ப அதே மாரி ஸ்டேட் 4 எக்ஸாம் சென்டர கிளிக் பண்ற மாரி வரும் சிட்டிய. 4 ஸ்டேட்டுமே என்னது தமிழ்நாடுல இருந்தீங்கன்னா, தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 11 இடம், 13 இடங்கள வந்து குடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்ட குடுத்துருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க மொத எந்த டிஸ்ட்ரிக்ட்ட மென்ஷன் பண்றீங்களோ, பெரும்பாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு எக்ஸாம் சென்டரா வருவதற்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அத தவறும் பட்சத்துல 2வது டிஸ்ட்ரிக்ட் நீங்க குடுக்குற இடத்துல வரும். இத 4த்தையும் நீங்க குடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆ ஃபாதர் என்ன என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதேமாரி ஃபாதருடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதேமாரி அம்மா என்ன எந்த லெவல்ல படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அதேமாரி அம்மாவினுடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அம்மாவினுடைய அவங்க எந்த ஃபீல்டுல இருக்காங்க அப்படின்னு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் எதுவுமே அந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவா தான் குடுத்துருப்பாங்க. நீங்க அதர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். மறுபடியும் கேப்ச்சா ஐ அக்ரின்னு குடுத்தீங்க அப்படின்னா, அடுத்த கட்ட ப்ராசஸ் மறுபடியும் வந்துரும். இதுக்கு அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ற ஆப்ஷன்ல அடுத்த கட்டமா நம்ம பார்க்க போறோம். அப்லோட் பண்றதுல வந்து ஃபோட்டோவும், சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும். கேபிய வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப அ ரொம்ப கஷ்டப்பட வேணாம். அதே மாரி நெறைய இடத்துல ஆன்லைன்ல போயி கேபி கன்வெர்ட்டர் அப்படின்னு Googleல சர்ச் பண்ணி அங்கேயும் கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க பெயிண்ட் அப்படின்னு நம்ம சிஸ்டத்துல வச்சிருப்போம். அந்த பெயிண்ட்டுக்குள்ள போயி அந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி பெயிண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல ஓப்பன் வித் போனீங்க அப்படின்னா, பெயிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல ஹரிசாண்டல், வெக்டாங்கல் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு 25ன்னு குடுத்தீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா 2 இடத்துலயும் மாறிரும். மாறுன உடனே அந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே நீங்க ரைட் கிளிக் அழுத்தி ப்ராப்பர்ட்டீஸ போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேபியினுடைய லெவல் வந்து குறைஞ்சிருக்கும். அத வச்சு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சரையும், ஃபோட்டோவையும் நீங்க இங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண உடனே பக்கத்திலேயே ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஃபோட்டோவும், சிக்னேச்சரும் அப்படியே நம்மளுக்கு தெரியும். அப்படி ஃபிட் ஆகல அப்படின்னா, மறுபடியும் நீங்க அந்த கேபிய வந்து குறைச்சீங்கன்னா மட்டும் தான் ஃபிட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த அடுத்த கட்டத்துக்கு வந்துரும். பெரும்பாலும் இப்ப எல்லாமே முடிஞ்சு, இப்ப பேமெண்ட்டுக்கான ப்ராசஸ். இங்க கிளிக் ஹியர்ன்னு இருக்கும். நீங்க அத குடுத்தீங்க அப்படின்னா, உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபிய மென்ஷன் பண்ணி, மறுபடியும் ஒரு கேப்ச்சாவ போட்டீங்க அப்படின்னா, அது அடுத்த கட்டத்துக்கா போகும். எதுக்கு அப்படின்னா, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க கரெக்ஷன் பண்ணவே முடியாது. அ ம உங்களுடைய நேமு, அம்மாவினுடைய நேமு, அப்பாவோட நேமு, மொபைல் நம்பரு, அ டேட் ஆஃப் பர்த், ஃபாதரோட நேமு, ஜெண்டரு, அட்ரஸு, இமெயில் ஐடி, அதே மாரி பார்த்தீங்கன்னா என்னது சப்ஜெக்ட்டு, அதே மாரி சிட்டி. இது எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ். இது வந்து ஃபைனல் சப்மிட்ன்னு அங்க அந்த ஆப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. நீங்க இத குடுத்துட்டீங்க அப்டின்னா, எடிட் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த எடிட் பண்றதுக்கான டைம் வந்து 2 நாள் குடுத்துருக்காங்க இல்லையா? அதுல ஏதாவது எடிட் பண்ணலாம். கரெக்ஷன் பண்ணலாமே தவிர, அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கவனமா இத பார்த்து ஃபைனல் சப்மிட்ட குடுங்க. இது குடுத்ததுக்கு அடுத்தது வந்து பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வரும். அங்க நம்மளுடைய நேமு, அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே அங்க விசுவல் ஆகும். அதுல பே நௌன்னு குடுத்தீங்க அப்டின்னா, அடுத்த கட்ட ப்ராசஸா போகும். இதுல கொஞ்சம் கவனமா எஸ்பிஐ, HDFC, கனரா, ஐசி ஐசிஐசிஐ இதுதான் இருக்கு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து டிஎன்பிலாம் இருக்கு அப்டின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படிலாம் வந்து ரொம்ப யோசிச்சு கட்டவே முடியாதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க அந்த எஸ்பிஐலயே கிளிக் பண்ணுங்க. பாருங்க. எஸ்பிஐ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஐகான் வரும். இதுல பாருங்க யுபிஐ அப்படின்ற ஒரு 3வது ஆப்ஷன் இருக்கு. அந்த 3வது ஆப்ஷன்ல யுபிஐ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அ அடுத்து பாருங்க யுபிஐ கிளிக் பண்ணும்போது, அதுல என்ன வரும் அப்படின்னா, கியூஆர் கோடு ஒண்ணு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த கோட வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஒரு 2 1/2 நிமிஷம் குடுப்பாங்க.
அந்த 2 1/2 நிமிஷத்துல நம்ம செல்ஃபோன்ல பாஸ்வேர்ட போட்டு ஆன் பண்ணி நம்ம Google Payலருந்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்ட கட்டிடலாம். கட்டுன உடனே அதுக்கான ப்ராசஸ் ரன் ஆயிட்டே இருக்கும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. பண்ணாமயே அப்படியே இருக்கணும். பண்ணாம இருக்கிறப்போ கடைசி ஸ்டேஜ் அதுவே வந்து ப்ராசஸ் 2 முறை ஆயிட்டுருக்கும். ஒரு இடத்துல வந்து ஓகே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அது ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கான ஹோம் பேஜுக்கு இப்படி வந்துரும். அதனால ஃபீஸ் கட்டிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு வெளிய வர வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அ ஆல்ரெடி நான் வந்து ஒரு முறை ஒன்ஸ் வெளிய வந்துட்டேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி பாதியிலேயே வெளிய வந்துட்டேன். பாதியிலேயே வெளிய வந்ததுனால ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் அந்த போர்ட்டல அக்சஸ் பண்ற மாரி இப்போ புதுசா ஆப்ஷன கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஃபீஸ் கட்டுறதுக்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வெளிய வராதீங்க. டவர் இருக்கிற இடமா பார்த்து, நல்லா செட் ஆயிட்டு பே பண்ற ஆப்ஷனுக்குள்ள போங்க. அதனால பே பண்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்ன்னு வரும். அது முடிஞ்சதுக்கு அடுத்து கடைசியா ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு வரும். இத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் இதுல ஒட்டுமொத்தமா பார்த்துக்கலாம். ஆ இதுதாங்க வந்து இந்த மெத்தட நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளே என்ன பண்ணலாம், ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். யாருடைய உதவியும் தேவையில்ல. இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.